எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வாழை மரத்துலேருந்து தான் நம்ம வாழைப்பூ எடுத்து நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை போட போகிறோம். ஏன்னா எல்லாம் வந்து வாழைக்காய் அந்த செட் ஆகிடுச்சு, மற்றதெல்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கணும். முதலே நறுக்கிடக்கூடாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வாழைக்காய் வராது. ஓகேவா? அவ்வளோதான். அதனால் நம்ம இதை நம்ம கட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு தெரியுமோ என்னமோ, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் தான் எடுக்கிறேன். சரி, யாராவது எடுப்பாங்க, நானும் வெயிட் பண்ணுவேன், எடுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி அது நேற்று எடுத்துருக்கணும், இன்றைக்கி தான் இப்போ எடுத்தேன். நான் பண்ணுவோமா? அழகாக நாட்டுப்பூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நாட்டுப்பூ டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். பட்டாணி பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே பட்டாணி பருப்பு தான் ஊற வைப்பேன். நிறைய வாட்டி வாழைப்பூ வடை போட்ட ரெசிபி இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட் வாழை மரத்துலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த வாழைப்பு பட்டாணி பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நல்லா நல்ல பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லேயர் வாழைப்பூ, ஒரு லேயர் பட்டாணி பருப்பு, ஒரு லேயர் வாழைப்பூ அப்படி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா அழகாக நைஸாக மசினிடும், இல்லை ஒன்றும் பாதியம் மசினிடும். அது ஒரு டேஸ்ட்டாக. அதிலே நீங்கள் பொடியாக சாப் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இஞ்சியை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாகவே போட்டுட்டேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு உங்களுக்கு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்கு. சோம்பு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இதோட ஒரு சுற்றினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கையிலே பிசைஞ்சிக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரெடி ஆயிரும், சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் அழகாக உருண்டையாக கோலா உருண்டை மாதிரி போட்டாலும் சரி, வடை மாதிரி தட்டு போட்டாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்பலாம் கஷ்டமானது கிடையாது. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணி பருப்பில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ உங்களுக்கு கோலா உருண்டை தான் போட்டு கட்ட போகிறேன். குட்டி குட்டியாக போடுறோம். சூப்பராக பாருங்கள், அப்படியே சிகப்பாக. ஆனால் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு சிகப்பாக இருக்கும். அதே சமயம் உள்ளே வெந்திருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை. நம்ம அரிசி சுடுற மாதிரி தான் இதையும் நம்ம சுடணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இதுவாகிடுச்சு. நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுருவோம். நம்ம சூப்பராக நம்ம இப்போ கோலா உருண்டை செக்க செவ்வேல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் எங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வாழைப்பூ எடுத்து வாழைப்பூ வடை போடுறது அது எவ்வளோ சந்தோஷம். ஓகேவா? அதான் நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை போட்டாச்சு. நீங்களும் வாழைப்பூ வடை போட்டு சாப்பிடுங்க. வாழைப்பூ உசிலி இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் தான் நான் நறுக்கி வாழைப்பூ வடை போட்டேன். மீதி வாழைப்பூ உசிலிக்கு எடுத்து வச்சுட்டேன்.